உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை நாம் வேகமாய் படித்து இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. அந்த பயபக்தியோடு திருவிருந்தைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென், ஆமென். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், அதனுடைய 36ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் பேச வேண்டிய பிரகாரமாய் நீர் பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கவனிங்க, சரியா? உங்களுக்கு உட்கார விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போகலாம் வெளியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது விளையாடுற இடம் கிடையாது, விளையாட்டுக்கான நேரமும் இது கிடையாது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா உங்களை கண்டிக்க மாட்டாங்க, நான் கண்டிப்பேன். நான் இப்படித்தான்னு சொல்லுவேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டிய நேரம் நம்ம கண்டிக்கலைன்னா பிறகு நம்ம தான் அவஸ்தைப்படணும். சரி, எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லலாமா? வாயில் நுழையாதுன்னு பயப்படுறீங்களா? நுழைஞ்ச வரைக்கும் நுழையட்டும். சொல்லுங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். தமிழில் சொல்லுமா? மாற்று இருதயம். இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த 2 வசனங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற இருதயத்தை எடுத்து போட்டுட்டு, 26 வசனம் போடுப்பா. நமக்குள்ள இருக்கிற இருதயத்தை எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் வேற ஒரு இருதயத்தை வைக்கிறாருன்னு எழுதியிருக்கு. ஆமென். என் கூட சேர்ந்து எல்லாம் படிக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றார். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற ஒரு இருதயத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு வேற ஒரு நல்ல இருதயத்தை உள்ள வைக்கிறாராம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ அவயங்கள் இருக்கு. கைகள், கால்கள், கண்கள், காதுகள், மூக்கு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ அவயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு அவயத்தையும் ஆண்டவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாருன்னு எழுதலை. எதையுமே ஆண்டவர் மாற்றலை. ஆண்டவர் மாத்திர ஒரே ஒரு ஆர்கன் எது அப்படின்னா இருதயம். ஆமென். இருதயம். ஏன் ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்துறார்? இப்ப கையை சுத்தப்படுத்துறார். நம்ம படிச்சோம்ல இப்ப சங்கீதத்துல, கைகளில் சுத்தம் உள்ளவன். கையை என்ன பண்றாருன்னா கழுவி சுத்தப்படுத்துறாரு. கையை வெட்டிட்டு வேற கை வைக்கல. இப்ப காலையும் சுத்தப்படுத்துறாரு. வேற கால் இல்லை, இந்த காலையே சுத்தப்படுத்தி பயன்படுத்த வைக்கிறார். கண்களை ஆண்டவர் எடுத்து போடல, கண்ணை திறக்கிறார். ஆமென். காதா கேட்காம இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும்படி அதனுடைய செவி திறனை அதிகப்படுத்துறாரு.
ஆனால் பைபிளில் ஒன்னே ஒன்று மட்டும் ஆண்டவர் அதை எந்த ரீஆல்டரும் பண்ணலை. அது வேணவே வேணான்னு தூக்கி போட்டுட்டு, அதுதான் இருதயம். ஏன் அப்படின்னா எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 17:9 நமக்கு ஏன்னு காட்டுது. ஏன்னா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அந்த ஒன்றை மட்டும் ஆண்டவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாரு அப்படின்னா அதுதான் மகா கேடு உள்ளது. ஆமென். அதுதான் மகா கேடு உள்ளது. இந்த கையில் என்ன பண்ணாலும் 4 தடவை மாட்டலனாலும் 5வது தடவை மாட்டிப்போம். இந்த காலால் எதை பண்ணாலும் 4 தடவை மாட்டலனாலும் 5வது தடவை மாட்டிப்போம். ஆனால் அந்த இருதயத்தில் மட்டும் 10,000 தடவை யோசிச்சா கூட நம்ம யோசிக்கிறதை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது மகா கேடு உள்ளது, திருக்குள்ளது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றார், மாற்று இருதயத்தை வைக்கிறார்னு சொன்னா, அந்த இருதயம் யாருக்குள்ளெல்லாம் வைக்கப்படுதோ அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பாங்க. அவங்க கர்த்தருக்கு சாட்சியா வாழுவாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்க கர்த்தரையே தெய்வமா வணங்குவாங்க. அவங்க கர்த்தரை தவிர வேற எதையும் ஆராதிக்க மாட்டாங்க. அவங்க கர்த்தருக்காக ஜீவனையே கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க. ஆமென். இப்ப நம்ம எல்லாருக்குள்ளும் இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படின்னு நினைக்கிறத விட மாற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன்னா நான் பைபிள்ல இருந்து, எனக்கு சத்தியமான டைம் இல்லை, நான் இருதயம் மாற்றி இருந்தா 10 காரியங்கள் கொண்டு வந்தேன். ஆனால் 10 இப்போ சொல்லவே முடியாது, அவ்வளோ டைம் எங்களுக்கு இல்லை. நான் கரெக்டாக இங்கேருந்து 12:35 கிளம்பிடணும். அல்லேலூயா. இப்போவே மணி 12. இன்னும் எனக்கு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு செய்தியும் கொடுத்து முடிச்சு திருவிருந்தும் கொடுக்கணும். சரியா? ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு பாஸ்டர் சீக்கிரமா அமைச்சிருவாருன்னு. சரி, ஓகே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஒரு 3 இல்லை நேரம் கிடைச்சா 5 உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஒருவேளை உங்க இருதயம் மாற்றப்பட்டிராவிட்டால் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த கல்லான இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த பொல்லாத இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த கேடான இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க பைபிள்ல சொன்ன மாதிரி நல்ல இருதயத்தை, நல்ல சதவுள்ள இருதயத்தை கொடுத்து அந்த அற்புத அடையாளங்களை எனக்குள்ள காட்டுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தை நான் இப்படி எழுதிட்டு வந்திருக்கேன், அதனால சொல்லுங்க, தேவன் பொருத்தின இருதயம். இன்னும் கொஞ்சம் மொல்லமா சொன்னீங்கன்னா பேய் கேட்காம இருக்கும். இன்னும் கொஞ்சம் மொல்லமா சொல்லுங்க, இன்னும் மொல்லமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் பொருத்தின இருதயம். ஆண்டவர் பொருத்தின இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? முதலாவது ஆதியாகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆதியாகமம் 3:10. வேகமா படிங்க. நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் வார்த்தையில இந்த பூமியை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், ஆடு மாடு எல்லாவற்றையும் கர்த்தர் வார்த்தையால படைத்தார். ஆனா மனுஷனை மட்டும் கர்த்தர் கையிலே மண்ணை எடுத்து பிசைந்து படைத்தார். ஆமென். ஆதாம் என்கிற மனுஷனை கர்த்தர் தன் கையினால படைச்சார். கவனிங்க. அப்ப ஆதாம கர்த்தர் கையினால படைச்சார்னு சொன்னா ஆதாமுக்குள்ள இருந்த இருதயத்தை யார் படைச்சிருக்கணும்? சொல்லாதான் சொல்லுங்களேன். அப்போ அந்த ஆதாமுக்கு கண்ணு வச்ச மாதிரி, காது வச்ச மாதிரி அவனுடைய சரீரத்துக்குள்ள இருதயத்தை வச்சார். தேவன் பொருத்தின இருதயம் என்ன பண்ணும்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படும். ஆமென். தேவன் பொருத்தின இருதயம் என்ன பண்ணும்? ஆண்டவர் சத்தத்தை கேட்டா பயப்படும். கர்த்தர் சத்தத்துக்கு பயப்படும். மற்ற இருதயங்கள் எல்லாம் ஆண்டவர் சத்தத்தை அசட்டை பண்ணும்.
அது பெருசா கண்டுக்காது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. நம்ம ஏன் வேதத்தை படிச்சா அல்லது பிரசங்கத்தை கேட்டா நமக்குள்ள ஏன் ஒரு தேவ பயம் வருது அப்படின்னு சொன்னா, நமக்கு பொருத்தினது கர்த்தருடைய இருதயம். புரிஞ்சுதாமா? அல்லேலூயாவாமா? ஆண்டவர் இருதயத்தை உனக்கு படைச்சிருக்கிறதுனால தான் இந்த பைபிள்ல இருந்து ஒரு வசனம் வந்தா உனக்கு பயம் வருது. ஆமென். பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை சுட்டி காட்டினா உனக்கு பயம் வருது. பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை எடுத்து பேசினா நீ பயபக்தியோடு நடக்கிற. ஆமென். இந்த உலகத்துல கடவுள்கள் எப்படி பயப்பட வைக்குதுன்னா, மிரட்டி பயப்பட வைக்குது. ஆமாவா இல்லையா? தெய்வங்கள் என்று இந்த உலகத்துல போய் கும்பிடுறாங்க. அந்த எல்லா தெய்வத்து கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கும். ஈட்டியை வச்சிருக்கோம், கத்தியை வச்சிருக்கோம், அருவாளை வச்சிருக்கோம், அல்லது வேற என்னென்ன 4 கையை வச்சுக்கிட்டு 4 கையிலையும் ஆயுதம் வச்சிருக்கோம். ஆயுதங்களை காமிச்சு பயமுறுத்துது. ஆனா பாருங்க, நம்ம ஆண்டவர் அவரை துதிக்கும் போதே ஒரு பயம் வருது. ஆமென். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் பாருங்களேன், அதனுடைய 11வது வசனம். யாத்ராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பயப்படத்தக்கவர். ஆமென் சொல்லுங்க. துதிகளில் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் பயப்படத்தக்கவர் இல்ல, அவரை துதிச்சா நமக்கு பயம் வருது. ஆமென். அவர் மிரட்டி நம்மளை பயமுறுத்தல, அவரை ஆராதிக்கும் போதே அவர் பயபக்திக்குரியவரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்னு தான் பாடுறோம். ஆனா எவ்வளவு பயபக்தி வருது. வானாதி வானங்கள் கொள்ளாதவரேன்னு பாடுறோம். எப்படி நடுக்கத்தோடு ஆண்டவருக்கு முன்னாடி குனிஞ்சு பாடுறோம். ஏன்னா அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர், அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். அவர் எந்த மனுஷனுக்குள் சதையுள்ள இருதயத்தை பொறுத்திருக்கிறாரோ அந்த மனிதன் அவர் சத்தத்தை கேட்டாலே பயப்படுவான். ஆமென். அவர் சத்தத்தை கேட்டாலே பயத்தோடு நடப்பான். ஆமென். இது ஒளிந்து கொள்ளுகிற பயம் இல்லை, இது தேவனுக்கு முன்பாக நடக்கிற பயம். ஆமென். ஆமென். நீ மனுஷனுக்கு பயந்து நடக்கிற காரியங்கள் உன்னை ஒரு நாள் அழித்து போடும். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன்னை வாழ்க்கை முழுக்க ஆசீர்வாதமா வைக்கும். வாழ்க்கை முழுக்க ஆசீர்வாதமா வைக்கும். கர்த்தர் உனக்கு அந்த இருதயத்தை இப்பொழுது பொருத்துவாராக. கர்த்தர் இப்பொழுது அந்த இருதயத்தை உனக்கு பொருத்துவாராக. நீ மனுஷ சத்தத்துக்கு பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலைகளுக்கும் பயப்படக்கூடாது, எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ சத்தத்துக்கு நீயும் நானும் பயப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பொருத்தின இருதயம் தேவ சத்தத்துக்கு பயப்படும். ஆமென். தேசத்தை, அதாவது கிறிஸ்தவர்களையே நடுங்க வச்சான் சவுல், நடுங்க வச்சான். ஆனா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுறாரு. அவர் மிரட்டி கூட பேசல. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்க. 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, அவன் ஆண்டவருக்கு ஏதாவது மிரட்டினாரா? ஏதாவது மிரட்டினாராமா? அவர் பாவமா பேசுறாரு. என்னை ஏண்டா உதைக்கிற, ஏண்டா என் ஜனங்களை கஷ்டப்படுத்துற, அவ்வளவுதான் கேட்டாரு. ஆனா இவனுக்கு பயம் வந்துருச்சு. இவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இருதயத்தை டிரான்ஸ்பிளண்ட் பண்ணா பயம் வரும், கர்த்தர் மேல பயம் வரும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். தேவன் பொருத்தின இருதயம் அவர் சத்தத்துக்கு பயப்படும். ஆண்டவர் பொருத்தாத இருதயங்கள் அவர் சத்தத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டே போகும்.
அதை பெருசா எடுத்துக்காது. எவ்வளவு ஆண்டவர் பேசினாலும் துணிஞ்சு 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 அது தவறுகளை செய்யும். ஆனா கர்த்தர் பொருத்தின இருதயம் சின்ன காரியம் செஞ்சா கூட பயப்படும். ஆமென், ஆமென். இரண்டாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏவாள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ஏவாளுக்கு இருதயத்தை பொருத்தினது யார் சொல்லுங்க? கர்த்தர். ஏன்னா ஆதாமுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு எலும்பை எடுத்து ஆண்டவர் படைக்கும் பொழுது அவளுக்கு இருதயத்தையும் கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். இப்போ இவங்க பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்த உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு இவங்களை துரத்திட்டு அதுக்கு காவல் வச்சிட்டார். ஆமென். இப்போ அவங்க வெளியே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறா தெரியுமா? அது தெரியுமா எனக்கு? அதுக்கு அர்த்தம் சொல்லு. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஆமென். தன்னை துரத்தின ஆண்டவரை பார்த்து சொல்றா. இப்போ உங்களை வீட்டை விட்டு ஒருத்தர் துரத்தி இருந்தா அவங்க எனக்கு நல்லது செஞ்சாங்க நீங்க சொல்லுவீங்களா? அவங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பெத்த அம்மா அப்பாவாக இருந்தால் கூட சொல்ல மாட்டோம். அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு வீரவசனம் பேசுவோம். ஆனால் பாருங்க, தன்னை துரத்தின ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றா, கர்த்தர் எனக்கு தந்தார், இந்த பிள்ளையை கர்த்தர் தான் எனக்கு தந்தார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறார். அவர் எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறார். அவர் எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறார். அவர் நல்லது தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் இனிமேலும் நல்லது தான் எனக்கு செய்வார். ஒரு காலம் அவர் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு அப்படின்னு அந்த இருதயம் அவருக்கு சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். தேவன் பொருத்தின இருதயம் தேவனை குற்றப்படுத்தாது, தேவனை கேள்வி கேட்காது, தேவனுக்கு விரோதமா எழும்பாது. தேவன் எனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார், அவரை ஸ்தோத்திரம் பண்ண. இவன் சொல்றா, என்னை துரத்தினது ஒரு தேவன் தான், ஆனால் துரத்தினாலும் கர்த்தர் எனக்கு இப்ப நல்லது செய்திருக்கிறார். கர்த்தரே எனக்கு இந்த பிள்ளையை தந்தார், என் கணவன் அல்ல, கர்த்தரால் இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயர் வைக்கிறார். ஆமென். அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல சதையான இருதயத்தை பொருத்துவார்னா அந்த மனிதன் முதலாவது அவர் சத்தத்துக்கு பயப்படுவான். இரண்டாவது, கர்த்தர் நல்லதுதான் செய்வார் என்று அவரை நம்புவான். ஆமென். மூணாவது பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, சவுல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். தேவன் சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இப்ப இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த இருதயத்தால் அவன் என்ன செஞ்சான்? அடுத்த வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொன்னான்னா அங்க யாருக்கும் சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லல, அங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசினான்னு அர்த்தம். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் கூட்டத்தோடு சேர்ந்து சவுல் கர்த்தருடைய, சொல்லுங்க, எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். ஆமென். அங்க யாரும் ஜெபம் பண்றதுக்கு வரல, அவங்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு. தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு சொன்னா அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசினான்னு அர்த்தம். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவி எந்த மனுஷனுக்குள் இறங்குதோ, எந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் வேற ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சாரோ அந்த மனுஷன் அவிசுவாசமா பேச மாட்டான், அயோக்கியமானதை பேச மாட்டான், அசிங்கமானதை பேச மாட்டான், அவபக்திக்குரியதை பேச மாட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவான், அவன் கர்த்தருடைய வசனத்தை பேசுவான். தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் அடிச்சாலும் அவன் சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்,
அவர் என்ன புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நீங்க குறைஞ்சது 5 வசனமாவது பேசணும். ஆமென், ஆமென். எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு பிரச்சனையை பார்த்து நீங்க பேசணும். ஆமென் சொல்லுங்க. உங்க சொந்த வார்த்தைகளுக்கு பிசாசு நடுங்காது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசுறீங்கன்னா தேவன் பிசாசு உங்களை விட்டு விலகி போக செய்வார். ஆமென். மத்திய 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் எடுத்து படிச்சு பாருங்க. இயேசுவினிடத்தில் பிசாசு வந்து சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்க பார்க்கிறான். இயேசு முழுக்க முழுக்க உபாகம புத்தகத்திலிருந்து வசனத்தை எடுத்து பேசுகிறார். ஆமென் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அவன் சொல்றான், இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு. இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஆமென். அவர் சொல்லிட்டு எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே சொல்லி வசனத்தை பிசாசுக்கு காட்டுறாரு. நீ காட்ட வேண்டியது உன் திறமை இல்ல, நீ காட்ட வேண்டியது உன் பலத்தை இல்ல, நீ காட்ட வேண்டியது உன்னுடைய சுய அறிவை இல்ல, நீ காட்ட வேண்டியது உன்னுடைய தைரியத்தை இல்ல, நீ காட்ட வேண்டியது தேவனுடைய வார்த்தைய. சூழ்நிலைகள் எதிராய் வரும், பிரச்சனைகள் எதிராய் வரும். ஆமென் சொல்லுங்கம்மா, ஆமென் சொல்லுங்கம்மா. பைபிள்ல தாவீதை பாருங்கம்மா, தான் வாழ்க்கையில பெரிய மரண சலம், துர்ச்சனம், பிரவாகம், மரண கட்டி எழும்பினப்போ அவன் சொல்றான், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் நம்பிக்கை. வசனத்தை பேசுறான், வார்த்தையை பேசுறான். தேவன் அவனை தப்புறதுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க வார்த்தையை பேசணும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு வசனம் பேசணும். ஆமென். நான் என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பிரச்சனைகளை ஒரு நாளைக்கு சந்திக்கிறேன். அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் காத்திருக்கிறது, பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிச்சயமாய் பலப்படுத்தி. ஆமென், ஆமென். என்ன இந்த வசனம் தான் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ஆசீர்வாதமானது. ஆமென். இந்த வசனம் சம்மட்டிய போன்றது. ஆமென் சொல்லுங்க. அடிச்சு 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 வளைக்க முடியாத எதையும் வளைக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. வளைக்க முடியாத எல்லாத்தையும் வளைக்க முடியும். வளைக்க முடியாத பிரச்சனையை கர்த்தர் ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை வளைக்கவே முடியலையே, என் பிள்ளைய வளைக்கவே முடியலையே, என் பிள்ளை நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது, அதை வளைக்கவே முடியலையே. பயப்படாத, இன்னைக்கு வசனத்தை பேசு, வசனத்தை பேசு. நீ பேச 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 கர்த்தர் வளையாத காரியங்களை வளைச்சு கொடுப்பார். வேறு எதையும் முக்கியப்படுத்தாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகள் இந்த வேதத்தில் உண்டு. சவுல் தீர்க்க தரிசனம்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். ஆமென், ஆமென். இன்றைக்கு தேவ ஜனம் அவிசுவாசமா பேசுது, இன்னும் நடக்கவே மாட்டுது. ஜெபம் பண்ற என்ன எவ்வளவுதான் ஜெபம் பண்றது, நீ எவ்வளவுதான் அப்படி பேசக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து எல்லாம் செஞ்சு முடிப்பார், எல்லாம் செஞ்சு முடிப்பார். ஆமென். என் கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்திருக்கிறது ஒண்ணு கூட தடைபடும். வார்த்தையை பேசு. அசுத்தாவிகள், அந்தகார வல்லமைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், சேனைகள் எல்லாம் வெளியேறும், எல்லாம் வெளியேறும். ராமேன் சொல்லுங்க. ராமேன். கர்த்தருக்கு ஒரு முறை ஒரு பெரிய பிசாசின் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், என் வார்த்தைகளை பேசு, என் வார்த்தைகளை பேசு. நான் ஊழியத்தில் ஆரம்பத்தில் வந்த காலம், எனக்கு இப்படி பிசாசு ஓட்டணும், பிசாசு ஓட்டினா இப்படிலாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால்
ஓடின பிசாசுகள் நேராக என் வீட்டை தேடி வந்து சூழ்ந்து கொண்டது. எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார், வசனத்தை பேசு. வசனத்தை பேச பேச எல்லா அசுத்த கிரியைகளும் வீட்டை விட்டு வெளியேறின. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியம் அனுபவம் இல்லாத ஊழியக்காரங்க பேய் ஓட்டுறன்னு போய், வியாதிக்கு ஜெபம் பண்றேன்னு போய் அவங்க வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பிசாசால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பலவீனத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், இந்த 18 வருஷம் ஆண்டவர் எந்த பலவீனங்களாலும் பாதிக்கப்படாதபடிக்கு, எந்த அசுத்த கிரியைகளாலும் தொடப்படாதபடிக்கு, எந்த மந்திரங்களோ தந்திரங்களோ செய்வினைகளோ குறி சொல்லுதல்களோ அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்கிறார்னு சொன்னா என் இருதயம் முழுக்க நிரம்பி இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். யாருக்காவது ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னா கூட அதை வசனத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன். அவங்க தரிசனங்கள் வந்து குழப்பத்தோடு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கூட அதை வசனத்தின் அடிப்படையில் அதற்கு அடையாளம் காட்டி கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இருதயம் பொருத்தப்பட்டவன் திருவசனங்களை பேசுவான். ஆமென். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய இருதயம் பொருத்தப்பட்டவன். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருமே சொல்லாம ஜெபிக்கிறான் சவுல். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் கையில கத்தியும் சவுக்கும் பிடிச்சவன் இப்ப கையை உயர்த்தி ஜெபிக்கிறான். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடான்னு யாரா சவுலுக்கு கத்து கொடுத்தது? யாராவது வந்து சொன்னாங்களா? இப்ப நேரா போய் நீ 3 நாள் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லல. அவன் வழியில கர்த்தரை சந்திச்சான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை உள்ள வச்சுட்டாரு. நேரா நேர் தெருவுக்கு வரான். வீட்டை பூட்டுறான். பூட்டிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஜெபிக்கிறத கர்த்தர் அங்கிருந்து பார்க்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ராமேன் சொல்லுங்களாம். ஜெபிக்காதவன், ஜெபிக்கவே தெரியாதவன், ஜெப கூட்டத்துக்கு போகாதவன், ஜெப கூட்டத்துக்கு விரோதமா எழும்புறவன் கர்த்தர் இருதயத்தை பொருத்தின உடனே he was praying the God. Hallelujah. Amen. நீ ஜெபம் பண்ணு. உனக்கு சொல்லவே வேணாம். கர்த்தர் உனக்கு வேற இருதயம் கொடுத்திருந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுவ. ஆமென். நீ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை தேடுவ. என்ன உனக்கு தெரியும், கர்த்தரை தேடினா பிழைப்போம், கர்த்தரை தேடினா வாழுவோம். கர்த்தாவே சத்தம் போட்டா அவர் எந்த குழியில இருந்து தூக்கி விடுவார், எந்த ஆபத்தில இருந்து காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுவீங்க. ஆமென். ஆபத்துகள் வரும், பொல்லாங்குகள் வரும், பிரச்சனைகள் வரும். தேவன் நமக்கு வேற இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் பிரச்சனை வந்த உடனே அதுக்கான சொல்யூஷனை தேடும். ஆனா ஒரு தேவ பிள்ளை பிரச்சனை வந்த உடனே ஜெபத்தை தேடும், பிரேயரை தேடுவான். ஆமென். உடனே முழங்கால் படிடுவான். உடனே இருக்கிற இடத்துல கர்த்தரை கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். கர்த்தர் அந்த மனுஷனை சுகமாக்க ஆரம்பிச்சிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில ஆயுதங்களோடு நிருபங்களோடு தேவ ஜனங்களை துன்பப்படுத்தணும்னு வந்தவன் கர்த்தர் சந்திச்சு அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்ததுனால நேரா ரூம்ல போய் ஜெபிக்கிறான். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறான். இங்க இவன் ஜெபிக்கிறான். அங்க ஆண்டவர் அனனியா கிட்ட போய் பேசுறார். சிலருக்கு புரியல சொல்றேன். ஆண்டவர் அனனியா கிட்ட போய் பேசுறாரு. அவன் ஜெபம் பண்றான். நீ போய் அவன் தலை மேல கை வச்சு கண்ணை சரி பண்ணு. நீ வீட்டுல இருந்து ஜெபிப்ப. உனக்காக கர்த்தர் எவன் வீட்டுக்கு போகணுமோ, எங்க போகணுமோ, யார்கிட்ட பேசணுமோ, எதை மாற்றணுமோ, எதை இடிக்கணுமோ, எதை கட்டணுமோ, யார் சைன் பண்ணணுமோ, கர்த்தர் அங்க போய் கிரியை செய்வார். இங்க பவுலுக்கு தெரியாது
நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்றார்? அவன் என்ன செய்றாருலாம் ஜெபிக்கல, அவர் செஞ்சாலும் ஸ்தோத்திரம், செய்யாவிட்டாலும் ஸ்தோத்திரம்னு ஜெபிச்சிட்டு இருக்கான். இவன் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் அங்க போயிட்டார். நீ ஜெபிக்க தொடங்கினாதான் கர்த்தர் போவார். ஆமென். மாமா குடம் சரியில்லை, அக்கா குடம் சரியில்லை, அம்மா குடம் சரியில்லை, வீட்டில் இருக்கிற குடம் சரியில்லை, பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன வேணா இருக்கட்டும், நீ முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் எங்க போய் என்ன செய்யணுமோ ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. முயற்சி செஞ்சவங்க கூட தோத்துருக்காங்கன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா முழங்கால் போட்டவங்க தோற்றாங்க. 1189 அதிகாரம் இருக்கு, 31,104 வசனம் இருக்கு இந்த பைபிள்ல. ஒரு வசனம் கூட முழங்கால் போட்டவன் தோத்தான் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபத்தை நம்புறவங்க மட்டும் தோற்று போகவே மாட்டான், தோற்று போகவே மாட்டான், தோற்று போகவே மாட்டான். ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன், ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். ரஷ்யாவில் லியோண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இராணுவ தளபதி இருந்தார் 1800களில். லியோண்ட் என்று சொல்லி, லியோண்ட் அந்த இராணுவ தளபதி கடவுளே இல்லை என்கிற ஒரு கொள்கை உடையவர். அவர் எல்லாரையும் வெட்டி சாய்த்தார். அப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் வெட்டி சாய்த்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி அவர் மரித்து போனார். அவர் மரித்து போன பொழுது அப்பொழுது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அதை சந்திக்கிறதுக்காக அங்கே போயிருந்தார். அப்போ அவருடைய மனைவி விக்டோரியா லியோண்ட் என்று பெயர். அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், அந்த அடக்காராதனைகள்லாம் முடிஞ்ச உடனே எப்பவுமே அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்க மறிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பாடியை கடைசியாக இராணுவம் பொறுப்பெடுத்துக்கும், குடும்பம் பொறுப்பெடுக்காது. குடும்பத்துக்கிட்ட இருந்து இராணுவம் வாங்கிடும். அந்த உடம்பை வாங்கி இராணுவ மரியாதையோடு எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, குடும்பத்து கையில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கடைசி அவங்க மனைவியை பார்த்து கேட்டாங்களாம், நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போது அந்த பத்திரிகை நிருபர்கள்லாம் இருந்தப்போ அவங்க கிட்ட அவங்க சொன்னாங்களாம், ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஹோப் ஈவன் டைடு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மரணத்திலும் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது இயேசு, அது இயேசு, அது இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுடைய கணவர் கடவுளே இல்லைன்னு ஊரெல்லாம் கொல்றவர். ஆனா இந்த அம்மா சொல்லுது, ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஹோப் ஈவன் டைட். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை. சங்கீதக்காரன் சொல்றான், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மனசுல வேற வேற நம்பிக்கைகள் வேண்டாம். உன் பிரச்சனைகளுக்கு ஜெபத்தை நம்பி ஆண்டவரை நோக்கி பார். கர்த்தர் உனக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார், நவமான இருதயத்தை கொடுத்திருக்கிறார், சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரையே நோக்கி பார்க்கிற இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இருதயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாம அவங்க எவ்வளவோ அழிந்து போறாங்க. நம்பிக்கை இல்லாம தற்கொலை செய்து கொள்றாங்க, நம்பிக்கை இல்லாம கீழே சோர்ந்து போறாங்க, நம்பிக்கை இல்லாம இன்னும் கீழே போறாங்க. ஆனா ஆண்டவர் உனக்கும் எனக்கும் எதையும் மிதிச்சு மேல வரக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். எந்த போராட்டையும் தாங்கிக் கொள்ளுகிற தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்த நல்ல இருதயத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்வீங்களா? 4 காரியம் சொன்னேன். கர்த்தர் தந்த இருதயம் அவருடைய சத்தத்துக்கு சொல்லுங்க பயப்படும். 2வது, கர்த்தர் நல்லதைத்தான் செய்வார் என்று நம்பும். 3வது, கர்த்தருடைய வார்த்தைகளையே
பேசும். 4வது, யாரும் சொல்லாமலே ஜெபிக்கும். சொம்மலாம். திருவிருந்த ஆராதனைக்கு ஆயத்தமா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். திருவிருந்த ஆராதனை உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார்னு நான் நம்புறேன். அந்த இருதயத்தில் இனிமே நீங்க, அந்த இருதயத்தால நீங்க இனிமே பைபிளில் சொன்ன மாதிரி நடக்கணும்னு விரும்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல இருதயத்தால், இந்த நவமான இருதயத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளையே பேசவும், அவிசுவாசமாய் பேசாமல், அசிங்கமாய் பேசாமல், அற்பமாய் யாரையும் காயப்படுத்த பேசாமல், தேவனுடைய வார்த்தைகளை பேசவும், அதே நேரத்தில் தகப்பனை ஜெபிக்கவும், கர்த்தர் நல்லதையே செய்வார் என்று நம்பவும், கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டித்தான். ஆசீர்வதிங்க, ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள்